ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிடா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான். இதோட நேம் வந்துட்டு தி செல்ஃபிஷ் லவ். ஓகேங்களா? இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஹர்ட்டிங், ஹாப்பி எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இது 1/2 வரலாம், 2/2 வரலாம். ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அங்கே ஒரு பர்சன் தான் காமிக்கிறாங்க. இப்போ இந்த பிளேஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொரிஷியஸ். ஓகேங்களா? மொரிஷியஸ் கண்ட்ரியில் ஒரு பர்சன் தான். இங்கே பாருங்கள் சார் அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லுங்கன்றாங்க. சார் அது வந்துட்டு இந்த ஹோட்டல் நம்ம 402 இருக்காங்கள்ல, அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க சார். என்னம்மா என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை சார் அவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து சர்வீஸ் நல்லா இல்லை, நான் வந்துட்டு பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்றாங்க. பே பண்ண மாட்டேன், சர்வீஸ் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா? ஏன் நம்ம சர்வீஸ் எப்பவும் நல்லா தான் இருக்கும். ஆமாம் சார், இது வரைக்கும் ஒரு டைம் கூட ஒரு பர்சன் கூட கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை. ஆனால் அந்த பர்சன் சொல்கிறாங்க சர்வீஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வேணும்னே பண்ணுறாங்க சார், அவங்க கொஞ்சம் ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க போல் அப்படி சொல்கிறாங்க. அவங்க ரிச்சாக மேக்ஸிமம் வரவங்க ரிச்சான பீப்புள் தானே வராங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட வராங்களா? ஆமாம் சார், ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க, எனக்கு அந்த பர்சனை பார்க்க ஒரு மாதிரி பயமாக இருக்குது சார்ன்றாங்க. பயமாக இருக்கா? யார்? நான் வந்து பார்க்குறவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டிகிட்டு வராங்க. அவங்க கூட இன்னொரு அசிஸ்டன்ட் வராங்க. யாருன்னா இங்கே பாருங்கள் சார், பார்க்க அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்ல ஃபெலிக்ஸ் என்னாச்சுன்றாங்க. ஐயோ இங்கே எதுக்கடா சார்னு கூப்பிட்றேன், ஜிமின்னு கூப்பிட சொல்கிறாங்க. ஆமாடாங்கிறது ஜிமின் தான், ஜிமின் கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு வாயான்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்றாங்க. அந்த இன்னொரு ரூமில் இருக்காங்களா, அந்த 301ன்றாங்க, அங்கே என்னன்னு சொல்கிறாங்க. அந்த பர்சன் சொல்கிறாங்கடா, நீங்கள் நம்ம கொடுக்குற அந்த இது வந்துட்டு ட்ரிங்க் வந்து நல்லாவே இல்லையாம்மா, அது வந்துட்டு அவருக்கு வந்து சரியாக இதே ஆகலையாம்மா, போதை ஆகலையா. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொடுக்குறது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டு அதை வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட 2 பேர் 3 பேர் போகிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு, இவங்க 2 பையன், ஒருத்தவங்க வந்துட்டு ஃபெலிக்ஸ், இன்னொன்று நம்ம ஜிமின், 2 பேர் தான் போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே ஒரு பர்சன் தான், அதாவது வந்துட்டு கொஞ்சம் ஓல்டான அங்கிள் தான். நீ தானே அந்த ஹோட்டலோட மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுங்க சரியா. என்னோடய நேம் பார்க் ஜிமின். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கால்மி சார் அப்படின்னு கூப்பிடுங்க. இல்லையா அட்லீஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட்டு கால்மி ஒரு மாதிரி ஒரு மிஸ்டர்னாலும் கூப்பிடுங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு மிஸ்டர், நான் ஏன் உனக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன ஏன் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா? இப்போ நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா நாங்களும் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டோம் சொல்கிறாங்க. உங்களுக்கு இங்கே என்ன சர்வீஸ் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஊர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க, அங்கே உள்ளதெல்லாம் நீட்டாக அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை. அப்புறம் எதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. எனக்கு இது பிடிக்கல, இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் ரிமூவ் பண்ணணும் அப்படி சொல்லி அவங்க நம்ம ஜிமின் கேட்க, அங்கே பாருங்கள் எல்லாமே எங்கள் ஹோட்டலில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன ரூல்ஸ் இருக்கோ அதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணால் தான் இந்த ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லைனா அந்த ரெசார்ட்டை இப்போ நீங்கள் வெளில போகலாம் அப்படி சொல்ல. அங்கே பாரு, நான் எவ்வளோ ரிச்சான பையன், அப்போ ரிச்சான ஒரு பர்சன், நீ ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி மேனேஜர் தானே, நீ வந்து இப்படி பேசுகிற சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு பர்சன் வராங்க. இங்கே பாருங்கள், என்ன சொன்னீங்க, சாதாரண மேனேஜரா? அவங்க மேனேஜர் மட்டும் இல்லை, இதோட நெக்ஸ்ட்டு சிஓ ஆக போகிறவங்களும் அவங்க தான். ஓகேங்களா? இந்த மாதிரி அவங்ககிட்ட இன்டெசென்ட்டாக பிஹேவ் பண்ணீங்க அப்படின்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு பர்சன் பேசுகிறாங்க. திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அவங்களோட நேம் வந்துட்டு சாய். அவங்க தான் வந்துட்டு இந்த ஹோட்டலோடைய இப்போதைக்கு எம்டியாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஜிமின் வந்துட்டு இந்த ஹோட்டலில் வாங்குறது ஆல்மோஸ்ட் பணத்தை வந்து கட்டிட்டாங்க. ஏன்னா அந்த ஹோட்டலை அவங்க வந்துட்டு செல் பண்ண போகிறாங்க. அந்த ரீசனால் தான் இப்போ வந்துட்டு இவர் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துட்டா இது ஃபுல்லாக உங்களுக்கு சொந்தமாகிடும். ஆனால் ஜஸ்ட் அவங்க வந்துட்டு ஸ்டில் அங்கே அந்த வந்து எம்டியாக இருக்காங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த ஹோட்டலே அவருக்கு சொந்தமானது சரிங்களா, இன்னும் ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அவர் ஓனர் ஆகிடுவார். அவர் ஓனராக இல்லைனா கூட அவர் இவ்வளோ சாஃப்ட்டாக தான் கைண்ட் தான் ஹேண்டில் பண்ணுவார். எங்கள் ஹோட்டலில் இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை. ஈவன் இந்த ஹோட்டலுக்கு நான் ஓனராக இருந்த வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். முன்ன மாதிரி பர்சனலாக அந்த ஹோட்டலுக்கு வந்ததே பெரிய தப்பு. ஃபஸ்ட் நீ வெளில போ அப்படி சொல்கிறாங்க. நான் ஏன் வெளில போகணும் உங்கள் ஹோட்டலுக்காக? நான் வந்துட்டு கேஸ் கொடுக்க பண்ணுறாங்க. நீ என்னென்னாலும் பண்ணிக்கோ, ஒரு நாள் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு இவங்க லக்கேஜனை பேக் பண்ணுங்க சொல்கிறாங்க. அங்கே எக்ஸ்ட்ரா 2 மைட்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த சர்வெண்ட் அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் வந்துட்டு லக்கேஜனை பேக் பண்ணி கொண்டு வந்து வெளில விட்டுறாங்க. இங்கே பாரு, நீ வரைக்கும் வந்து ஸ்டே பண்ணியிருக்கலாம், அந்த பணத்தை விடுவா, இது எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இந்த இடத்துல போயிடு, ஒன்று பர்சனலாக இதில் நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அரகண்ட்டாக இருக்க நீ அப்படி சொல்லிட்டு பணத்தை இவனை காமிக்கிற சொல்லிட்டு வெளில அனுப்பிடுறாங்க. இப்போ அந்த ஜிமின் தான் பார்க்குறாரு. சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின், எதுக்குப்பா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நடந்துக்கூடாது சரியா? இங்கே நம்ம ஹோட்டல் வந்துட்டு எவ்வளோ நம்பர் 1 இருக்குன்னு உனக்கே தெரியும். எவ்வளோ பேர் இங்கே வரதுக்கு வந்து ரொம்ப ரூம் புக் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணி வந்து ஸ்டே பண்ணுறாங்க. நீ எப்படி பண்ணுற? இருக்கிறதுலே நம்ம ஹோட்டல் தான் ரொம்ப நீட் அண்ட் ஒபீடியண்ட்டான ஒன்றுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் இது உனக்கு நீ ஓனர் ஆனதுக்கப்புறம் கூட அப்படி தான் இருக்கும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் எப்போதுமே ஓனர் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ தான் இதோட ஓனர், நீ எல்லா அமௌண்ட்டு போய் கொடுத்துட்ட சரியா? இதை நான் சேல் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் வந்தப்போ கூட நீ தான் எனக்கு ஒரு மணியை கொடுத்து இதை வச்சுக்கோங்க, சேல் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அப்படி நான் வந்து ஹாப்பியாக தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் சரியா? இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் இவன் இப்போவே நீ இது ஓனர் தான் சொல்கிறாங்க. எனக்கு மணி நீ கொடுக்கலாம் கூட ஒன்றும் பிரச்சனை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஜாய் சார்ன்றாங்க. சார்னு கூப்பிடாதா? சரி ஓகே சார், ஜாய் பிரதர். இங்கே பாருங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இங்கே இந்த மாதிரிலாம் பேச வேண்டாம் ஓகேங்களா. ஹோட்டலுக்கு கெட்ட நேம் ஒரு மாதிரி பேட் நேம் வரும்ன்றாங்களே, அதெல்லாம் வராதுப்பா. இவனை மாதிரி ஃபேக் பீப்புளெலாம் யாரும் நம்ப மாட்டாங்க. அவனை பார்த்தாலும் தெரியல எவ்வளோ ஒரு மாதிரி அரகண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எங்கே உன்னுடைய க்யூட்டஸ்ட் பிரின்சஸ்ன்றாங்க. பிரின்சஸாக அவருடைய அங்கிள் கூட வெளில போயிருக்கான்றாங்க. ஓ சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளில வராங்க. இன்னொரு ரூம் தான். இங்கே வந்துட்டு ஒருத்தவங்க தான் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் கொடுத்த ட்ரிங்க்கில் வந்துட்டு எனக்கு இதே ஆக மாட்டேங்குது, எனக்கு எதுவும் வேண்டாம், எதுவும் ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் குடிக்கிறது சாதாரண ஒயின் சரியா, இதுக்கு ஒன்றும் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் எக்ஸ்பெக்டாக எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இது காஸ்ட்லி ஒயின், அது மட்டும் இல்லை இது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக பண்ணியிருக்கு, அங்கேருந்து வர வச்சிருக்கோம் ஓகேங்களா. நீங்கள் இந்த மாதிரி எதனா கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் நிறைய ஹோட்டல் இதுமாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் உங்களோட இது உங்களோட பேக்ரவுண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்களோட பேக்ரவுண்டு அப்புறம் உங்களுக்கு மேலே உங்களோட இது ரிவ்யூ நாங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது உங்கள் மேலே கேஸ் ஃபைல் தான் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க உடனே வந்துட்டு இல்லைன்னு அப்படியே மேலே எதுவும் இல்லை சொல்கிறாங்க. அது ஒரு லேடி தான். அங்கே பாருங்கள், ஒரு பொண்ணு அதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோட்டல் விட்டு கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணவே இல்லை, ஃபஸ்ட்டு பே பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு நான் பே பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இன்னும் 2 நாள் இங்கே இருப்பேன்றாங்க. அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது, இப்போ பே பண்ணிட்டு கிளம்புங்க, இல்லைன்னா போலீஸ் கால் பண்ணுவேன் சொல்ல அந்த பொண்ணு பயந்துட்டு போயிடுது. இப்போ ஜிமின் தான் சாயை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன் சாய் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு உனக்கு தெரியாது, இவங்களாம் இப்படி தான் துரத்தி அடிக்கணும், இவங்களாம் எதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பேர் நல்லா கஷ்டப்படுறவங்க வராங்க, இவங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. அப்போ தான் பார்க்குறேன், இந்த ஹோட்டல் எப்போவுமே நீட்டாக ஒபீடியண்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இவ்வளோ அந்தளவுக்கு வந்து டெவலப் ஆனிச்சு தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, சரி ஓகே. இப்போ உங்களுக்கு ஒர்க் இருக்கான்றாங்க. ஆமாம், என்னோடய வீட்லேயே நிறைய ஒர்க் இருக்குது, என்னோடய ஒய்ஃப் தான் அவனுடைய சிஸ்டர் இந்த இருக்கால நிறைய ஒர்க் என் தலை கட்டி வச்சிருக்கா, நான் போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அம்மா நீவா உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எப்படி இருக்குன்றாங்க. அது கொஞ்சம் நல்லா தானே போகுது, அவங்க நல்லா பார்த்துக்குறாங்க அதான் சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே, அதெல்லாம் ஹெல்ப் என்ன பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, எனக்கு எதுவும் வேண்டாம், நீ நல்லா இதை பார்த்துக்கோ சரியா, நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. சரி பாய் எப்படி சொல்லிட்டு போயிடறாங்க. எங்கள் ஃபிலிக்ஸோ நம்ம ஜிமின் தான். என்னம்மா இப்போ நீங்கள் இதை பார்த்துப்பீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. ஜிமின் சார் எனக்கு பாருங்கள், நீங்கள் வந்து இதோட ஒரு CEO, நீங்கள் ஒன்றும் மேனேஜர் இல்லை, நீங்கள் ஸ்டைலில் அதே வந்து போஸ்டிங்லேயே இருக்குன்னு நினைக்கிறீங்களா சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. பரவாயில்ல, இங்கே நம்ம ஒர்க் பண்ணுற எல்லாருமே எனக்கு வந்து ஈக்குவல் தான், நம்மளால ஒரே மாதிரி நான் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஐயோ சார் நீங்கள் எந்த அப்படி இருக்கீங்களோ அப்படி சொல்கிறாங்க. சரிம்மா நான் வரட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து வராரு. வந்துட்டு ஃபிலிக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறான்றாங்க. என்னடா அவன் கால் பண்ணான்னு சொல்கிறாங்க. கால் பண்ணான், அவள் பிரின்சஸை பிக் பண்ணிவிட்டு வரானா சொல்கிறாம்மா. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வெளில வராங்க. இங்கே ஒரு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான் வராங்க. அங்கே ஆப்போசிட்டில் ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது, அங்கே 2 பர்சன் தான் நின்றுருக்காங்க. ஐயோ அங்கே பாருமா என்னால் முடியல, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கேன் ஜியானா அப்படி சொல்கிறாங்க. பாரு நீ என்ன இதுக்கு எப்படி டயர்டாகிட்டேன், இதுக்கெல்லாம் டயர்ட் ஆகிடுவா, என்னை தூக்கு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு எவ்வளோ பேக் வச்சுருக்கேன், நான் எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கேன், உன்னை தூக்கணுமா நான் அப்படி சொல்கிறாங்க. தூக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஹேண்டை நீட்டிகிட்டே இருக்குது. இதே என்னோட ஃபிலிக்ஸ் அங்கிளாக இருந்தால் தூக்கியிருப்பாங்கன்றாங்க. ஏய் அவங்ககிட்ட இருந்தால் என்னை பற்றி வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இது பண்ணி பேச வேண்டியது, அவனை ப்ரொமோஷன் பண்ணி அங்கே இப்போ என்கிட்ட இருந்தால் அவனை ஹைட் பண்ணி பேசுகிறேன் நீ சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பேசுவேன், என்னை தூக்கு அப்படி சொல்லுது. ஐயோ இங்கே பாரு என்னோட ஜிம்மினுக்கு நீ பொண்ணானே என்னால் நம்பவே முடியல, எப்படி பேசுகிற நீ அப்படி சொல்லிட்டு அப்படியே தூக்குறாங்க. அங்கே இருக்கிறது என்னதான்டா என்னதான் இருக்காங்க. அப்படியே ஜியானாவை தூக்கா இங்கே 2 பேரும் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு கையில் அவ்வளோ பேக், இன்னொரு கையில் ஜியானாவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க. நீ போய் வாங்கடா அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஃபெலிக்ஸ் தான் போயிட்டு இந்த பேக்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. நம்ம என்ன தான் தூக்கிட்டு வராங்க. நம்ம ஜியானா அந்த பொண்ணு வந்து நம்ம ஜிம்மினோட பொண்ணு. ஜியானா பார்த்ததும் ஜிம்மினை பார்த்ததும் மம்மா அப்படி சொல்லுது. மம்மா தான் அவள் இறங்கி பண்ணுறாங்க. ஆச்சா மம்மா அப்படி சொல்லிட்டு ஓடி வருது. மம்மா நான் ரொம்ப மிஸ் பண்ணான்னு சொல்கிறாங்க. நீ என்னை மிஸ் பண்ணியா இல்லை என்ன நீ டார்ச்சர் பண்ணியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆச்சா மம்மா நான் டார்ச்சர் பண்ணலை, நான் ஜஸ்ட்டு என்னை தூக்க தான் சொல்கிறேன், அதுக்கு இந்த எண்ணூரில் அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் ஒரு அப்பான்னு சொல்லக்கூடாது சொல்லியிருக்கான்றாங்க. சாரி இங்கே பாருமா, அந்த எண்ணூர்லம்மா என்னை தூக்க சொல்கிறேன், நான் பேக் வச்சுக்கவா இல்லை ஒன்று தூக்கவா, நீ என்னோட ஜிம்மினுக்கு பொண்ணு அப்படின்னு தான் கேட்குறாமான்றாங்க. ஏன்றாங்க. சாரி மம்மா கேட்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. சரி அவங்க சும்மா கேட்டிருப்பான், நீ இந்த மாதிரி எதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரிம்மா நான் டிஸ்டர்ப் பண்ணல, என்னை தூக்கணுமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ வர கார் தான் போகிற எதுக்கு தூக்கணுமா அப்படி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி ஏறிடுறாங்க. இப்போது ஜிமின் அண்ட் என்பது உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் நம்ம ஜியானா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்காந்துருக்கா நம்ம ஃபிலிக்ஸ் கூட. ஃபிலிக்ஸ் தான் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. அப்போ கேட்குறாரு என்னன்னு சொல்கிறாங்க. என்னடான்றாங்க. நீ ஹோட்டல் என்ன நடந்துச்சு சரிமான்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு பயங்கரமாக என்ன சிரிக்கிறாரு. எப்படி அந்த மாதிரி பர்சன்லாம் உங்களோட சட்டம் கூட வராங்கன்றாங்க. அது எப்படி தான் வராங்கன்னே தெரியலடா, இங்கே எவ்வளோ பீப்புள் நல்ல பீப்புளாக வராங்க ட்ராவலுக்கு, அந்த மாதிரி டூரிஸ்ட்டாக இவனு மாதிரி எப்படி தான் வராங்கன்னே தெரியலையே அப்படி சொல்கிறாங்க. இனிமேல் நெக்ஸ்ட் டைம் யாராவது புக் பண்ணாங்கன்னா ஆன்லைனில் அவங்க வந்துட்டு எந்த மாதிரி ஒரு பர்சன் செக் பண்ணிட்டு தான்டா நம்ம வந்து ரூமே கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு
நம்ம ஃபிலிக்ஸ் சொல்ல நம்ம இன்னும் சிரிச்சிட்டு இருக்காரு. ஜிமின் தான், இப்போ நீ ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கடா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ எப்படி தான் இவங்களை ஹேண்டில் பண்ணுறது தெரியல சொல்கிறாங்க. ஒரு ரொம்ப சாஃப்டான பர்சன் நீ வரன்றாங்க. சரி பரவாயில்ல நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், இப்போ போகலாமா சொல்லிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்து மத்தியானம் தான் நல்லா வரும்போது தூங்கிட்டா. இங்கே பாருடா வந்ததுமே தூங்கிட்டா பாரு சொல்கிறாங்க. அப்புறம் போட்ட டான்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் தான் தூக்குறாரு நம்ம ஜியானாவை. நம்ம ஜிமின் அண்ட் என்ன வந்துட்டு இந்த திங்ஸ் பேக்லாம் எடுத்துட்டு இறங்குறாங்க. இவங்க 4 பேருமே ஒரே வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஓப்பன் மட்டும் போகிறாங்க. இப்போ நம்ம என்னுக்கு தான் கால் வருது. டாக்டர் என்னமோ அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் என்ன வந்து டாக்டர் தான் வந்துட்டு சொல்லுங்கன்றாங்க. ஒரு எமர்ஜென்சி கேஸ் வரீங்களான்னு சொல்கிறாங்க. என்னவோ அப்படி வேலை ஜிமிட்டு கொடுத்துட்டு எமர்ஜென்சி கேஸ் நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. நான் வரவா கூடன்னு சொல்கிறாங்க. இல்லைடா நான் பார்த்துக்கிறேன் நீ எவருன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்படி நம்ம ஜிமின் தான் வந்துட்டு அப்படியே நம்ம ஃபிலிக்ஸை ஜியானான்றாங்க. நான் தூங்க வைக்கிறேன் இப்போ அப்படி சொல்லிடுறாங்க. ஜியானாவை போயிட்டு ஃபிலிக்ஸாக தூங்க வைக்கிறாங்க. ரொம்ப அழகாக அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு 5 years ஆகுது. ஓகேங்களா, அது ரொம்ப நல்லா க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கு. நல்லா பேசும் வாயடி அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கு. நம்ம ஆப்போசிட்டில் இங்கே நம்ம ஜிமின் தான், ஐயோ உங்க பாரு இவங்க 2 பேரும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க எனக்காக. அந்த ஜியானாவை வச்சுக்கிட்டு என்னால் தனியாக ஜென்மம் நீ இல்லைன்னா என்னால் ஹேண்டில் பண்ணியிருக்கவே முடியாது என்னமோ அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப ஜியானா அழகாக தூங்கிட்டு இருக்கா. இவங்க உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் 2 பேரும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போது இந்த சைடு பார்க்கலாம். அதாவது இப்போ இதெல்லாம் மொரிஷியஸில் அப்படியே நம்ம பேக் டு கொரியாவில் பார்க்கலாம். இங்கே ஒரு பிடிஎஸ் பேண்ட் மெம்பர் தான் காமிக்கிறாங்க. ஆமாம் இது பிடிஎஸ்ஸாகவே இருப்பாங்க. 6 மெம்பர் தான். கிரேட் ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாம் ஷவுட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஜங்குக் தான் வந்துட்டு அங்கே டான்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. மற்ற 5 பேரோட ஜங்குக் தான் ஃபேன்ஸ் அதிகம். ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அவ்வளோ கிளிப் எடுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பாரு ஜங்குக் எப்படி இருக்காரு இல்லை வேறு லெவல் அப்படி சொல்கிறாங்க. நான் எப்பயே சொல்லிடுறேன்டா, இது வந்துட்டு ஒரு ஷார்ட் மினி சீரிஸ் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம இது பார்த்தோம்ல குட் பை ப்ளே பை டான் டு குட் பை அந்த மாதிரி இது ஒரு மினி ஷார்ட்டாக மாற்றிடலாம். நான் இப்போ தான் சடனாக தோணுச்சு. ஓகேங்களா, இதை எஃப்ஓவை கன்வெர்ட் பண்ணிடுறேன்னு சொல்லி இப்போ நம்ம தான் ரொம்ப ஒரு மாதிரி சாரிடா இந்த ஜங்கு தான் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவருக்கு. ரொம்ப வந்துட்டு அவ்வளோ ஃபேன்ஸு அவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பேக்ஸ் இப்போ தான் எல்லா கான்சர்ட்டும் முடிச்சு வெளில வராங்க. என்னடா இங்கே ஏகப்பட்ட ஃபேன்ஸ், நீ தான் லாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ண செம்ம ஃபேன்ஸ் எல்லாம் உனக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் எங்கே சொல்கிறாங்க. அப்போது இங்கெல்லாம் சொல்கிறாங்க நம்மளுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆனால் நம்மளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டு தான் யாரும் சொல்லலாம். அப்படியே நம்ம ஜங்கோட ஃபேஸை டோட்டலாக மாறுது, ஒரு மாதிரி ஆகிடுது. இல்லை அங்கே இதை பற்றிலாம் யாரும் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கரியர் தான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. டே என்னடா சொல்கிற, கரியர் தான் இம்பார்ட்டன்ட், அதுக்காக எப்போவுமே கரியர் மட்டுமே கட்டிட்டு அழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்ல ஏங்க எனக்குலாம் கரியர் தான் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துடுறாரு. அப்படி ஒரு மாதிரி இருக்க அவருக்கு ரூமுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப யோசிக்கிறாரு. எனக்கு இதான் இம்பார்ட்டன்ட், நான் சூஸ் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சமாதானப்படுத்திக்கிறாரு. இந்த பக்கம் ஹேங்ன்றாங்க. நம்ம டே தான் சுகா கிட்ட அவங்க என்னடான்றாங்க. ஹேங் நீங்கள் சொல்கிறாங்க, இங்கே பாருட்டே எனக்கு தெரியும் சரியா, நம்ம இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்கோம், கொஞ்சம் டைம் ஆகட்டும் சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தல அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு லவ், கண்டிப்பாக உனக்கு ஒரு லவ் நான் இருக்கேன் சரியா, ஆனால் நான் இங்கே தானே இருக்கேன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம டேவா சுகா அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சுகான்றாங்க. ஏன்டான்றாங்க. இல்லை நான் ரொம்ப ஹார்ட்டாக இந்த போய் நான் கம்ஃபர்ட் பண்ணேன், நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், உன்னை யாருமே வந்துட்டு உன் பக்கத்தே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, பயப்படுறாங்கன்னா நீ நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறல சொல்கிறாங்க. இப்போ நீ வந்து ஒரு பியூர் என்ன சொல்லிட்டு சரியா, நான் எப்படி நல்லா பார்த்துப்பேன், நீ ஒன்றும் பயப்படாத சொல்லிட்டு நம்ம சுகா டேஸ்ட்டை வைப் பண்ணி விட்டு இது இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி விட்டு இது நம்ம கரியர் தாண்டா, ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் செலக்ட் ஆகி வந்தோம்ல, இதில் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம நம்ஜன் அண்ட் ஜெயகுப்தா அண்டே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்படியே படுத்துடலாமா சொல்கிறாங்க. படுத்துடலான்டா சொல்லிட்டு எல்லாம் அப்படியே படுத்துடுறாங்க. ஜங்குக் மட்டும்தான் எனக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி எனக்கு இதான் வேணும்னு தோணுச்சு, நான் என்ன பண்ணட்டும் அப்படி சொல்கிறாங்க. நான் ஒரு கட்டத்தில் செல்ஃபிஷாக இருக்க வேண்டியது தானே, செல்ஃபிஷாக தானே இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. எனக்கு இந்த கரியர் லைஃப் தான் ஃபஸ்ட் லவ், எனக்கு இதுதான் வேணும் அப்படி நான் இதுதான் சூஸ் பண்ணேன், இதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அந்த பக்கம் அப்படியே நம்ம மொரிஷியஸில் பார்க்கலாம். தான் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருப்பாருலையே வந்து பார்க்குறாங்க. ஒரு பேஷண்ட் தான் எமர்ஜென்சி இருந்திருக்கும், அவங்களுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வராரு. இங்கே ஃபிலிக்ஸும் நம்ம ஜிமினும் சரி அப்படியே சோஃபாவில் தான் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. எப்படின்னா அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து கொரியாவில் நடந்த அந்த கான்சர்ட் ஓடி இருக்கும் அவங்க டிவியில். இவங்க கொரியன் நியூஸ் வந்து அந்த சேனல் வந்து அங்கே இது பண்ணி வச்சுருப்பாங்க, அதான் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு நினைக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கிறாடா ஜிமின், இந்த கொரியன் பசங்க இருக்காங்க சூப்பராக பண்ணுறாங்க பாரு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு வந்து அதிகமாக தான் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, பார்க்க மாட்டார். ஏன்டா ஜிமினா உனக்கு இந்த இது பிடிக்காதா, பிடிஎஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்களான்றாங்க. நல்லா தான் பண்ணுறாங்க, யார் இல்லைன்னு சொன்னான்றாங்க. ஆனால் அதெல்லாம் எதுக்கு பார்க்கணும், நம்மளுக்கு நம்ம லைஃப் இருக்குல்ல, நம்ம லைஃப்பை தான் பார்க்கணும். எப்போதும் ஐடல்ஸு
அப்படின்னு அவங்க பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேனாக இருக்கிறது தப்பாடா சொல்கிறாங்க. ஃபேனாக இருக்கிறது தப்பு இல்லை, அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது, அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஜஸ்ட் லைஃப் அப்படின்ட்டு இப்போ தட்டிட்டு போயிடணும் சரியா. அதே வந்துட்டு மூழ்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு மாதிரி பேச என்னவோ தெரியல. என்னோட ஜிமினா எல்லாத்துலேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப இது பண்ணுவான், எல்லாருக்கூடயும் ரொம்ப சாஃப்ட் சைடாக இருக்கும். என்னமோ இந்த ஒரு இது பார்த்தா மட்டும் இந்த ஐடல் இந்த இதெல்லாம் பார்த்தா மட்டும் அவனுக்கு பிடிக்க மாட்டேது, என்ன தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபெலிக்ஸ் வந்து நினைக்கிறாரு. இப்போ என்னமோ கரெக்டாக வீட்டுக்குள்ளே வர வந்துட்டியாடா அப்படி சொல்கிறாங்க. வந்துட்டேன்டா, ரொம்ப சீரியஸான கேஸா, இப்போ நல்லா ஆகிட்டாங்கன்றாங்க. நல்லா ஆகிட்டாங்களா? அவங்க நல்லா ஆகிட்டாங்க, சாப்பிட்லாமாடா சொல்லி கேட்குறாங்க. நீ வரணும்னு நாங்கள் வெயிட் பண்ணுறாங்க. சரி ஓகே சாப்பிட்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு இப்போ 3 பேருமே அதை சாப்பிட்றாங்க. ஜிமினோ ஃபேஸ் மட்டும் அவ்வளோ டல்லாக இருக்குது. என்னாச்சுடான்றாங்க. என்னடா ஸ்டில் எனக்கு இப்போ கூட தோணுது, ஏன் இந்த ஹோட்டலில் நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு மேனேஜர் ஒர்க்கே பிடிச்சிருக்குடா, எதுக்கு நான் போய்ட்டு சிஇஓ ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன சிஇஓ ஆகக்கூடாதா? இங்கே பாரு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், மொத்த பணத்தையும் அதில் தான் போட்டிருக்கேன், இப்போ போய் இப்படி கேட்குறான்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ஃபெலிக்ஸை பார்ட்னராக வச்சுக்கோ, நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஓனராக இருங்கடா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஃபெலிக்ஸை பார்ட்னராக ஆகணுன்னா அங்கே நல்லா அவனே கூட ஓனராகட்டும், எனக்கு பிரச்சனை இல்லைடா, நான் மேனேஜராக இது பண்ணுறாங்க. நீ என்னடா பேசுகிறேன், ஏன்டா இப்படி இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் ஒன்றுமே இல்லாமல் இங்கே வந்தப்போ நீ இங்கே பாரு என்னவோ தான் பார்க்குறாரு, நீ இல்லைனா என் லைஃப் என்ன இருக்குன்னு நான் யோசிக்க முடியல தெரியுமா. அதுக்கப்புறம் நீ வந்து என் லைஃப்பில் இந்த ஜியானா பிறந்தப்போ தான் நீ கரெக்டாக என்னோட லைஃப்பில் வந்து நீங்கள் 2 பேரும் என் லைஃப் என்ன ஆகும் சொல்லு, நான் எதுவுமே யோசிக்கவே இல்லைடா, எனக்கு பணம் காசு எதுவுமே வேணாம்டா, நீங்கள் 2 பேரும் இருந்தாலே போதுமே அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நாங்கள் 2 பேரும் எப்போதும் உனக்காக இருப்போம், உனக்கும் ஜியானாக்கும் நாங்கள் இருப்போம், ஆனால் அதுக்காக நீ இப்படி இருக்கக்கூடாது சரியா, நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, நீ இந்த ஹோட்டலுக்கு ஓனர் ஆகணும் சரியா அப்படி சொல்கிறாங்க. அது மூலம் இப்போ நம்மக்கிட்ட என்னடா இல்லை எல்லாமே இருக்குடா, மணி இருக்குது, வீடு காருன்ட்டு எல்லாம் செட்டில் ஆகிட்டோம்டா அப்படி சொல்கிறாங்க. நம்மளை யாராவது சொல்லுவாங்களா, நம்மள ஒரு ஆர்ஃபனேஜ் சேர்ந்த பசங்க நம்மளை யாராவது பார்த்து சொல்லுவாங்களான்றாங்க. நம்ம ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னமோ நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அப்படி ஆர்ஃபனேஜ்னு சொல்லாத அப்படி சொல்லிட்டு, நீ நான் எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் ஃபேமிலி, எனக்கு நீ தான் என் லைஃப்பில் நீ வந்தது, என் ஃபெலிக்ஸ் வந்தது, நம்ம 2 பேரை விட ஜியானா அவளாம் வந்தது எவ்வளோ பெரிய ஒரு மாதிரி நான் ப்ளஸ்ஸிங்காக நினைக்கிறேன்டா, நீங்களே லைஃப்பில் கிடச்சிதுன்றாங்க. இங்கே பாரு ஒரு டாக்டரா இன்னொரு கண்ட்ரியில் வந்துட்டு யார் மேலே ஒரு அனாதை மாதிரி இருந்தேன்னா நீ வந்து அப்படியே உன்னை பார்க்கும்போது ஒரு பையன் நம்ம கண்ட்ரி சேர்ந்த பையன் நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக மாறினேன். அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல வெல்விஷராக உனக்கு நான் ஆனேன். அதெல்லாம் நினைக்கும் போது ஸ்டில் இப்போ கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. இப்போலாம் வெளில போனால் நமக்கு ஒரு ஃபேமிலி, நமக்கு ஒரு வீடு இருக்கே, எனக்கு நான் வரலனா லேட் ஆகிறதுக்கு எனக்கு கால் பண்ணியதை 2 பேர் நீங்கள் இருக்கீங்க, நான் வீட்டுக்குள்ளே வந்தது என்னை வெல்கம் பண்ண என்னோட ஜியானா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாரு நம்ம என் ஃபெலிக்ஸ். அப்போ நான் மட்டும் என்ன, நானும் அப்படி தானே, நான் தான் யாருமே இல்லாமல் தெரிஞ்சுட்டு இருந்தேன். நீங்கள் உங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஹோட்டலில் ஒரு சாதாரண ஒர்க் பண்ண தான் நான் வந்தேன், ஒரு சாதாரண டிகிரி முடிச்சுட்டு நீ தான் வந்துட்டு எனக்கு நல்ல ப்ரொமோஷன் கொடுத்து ஒரு ஒர்க் வந்து கொடுத்த அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ண வச்சேன். அப்புறம் இவ்வளோ நல்லா பார்த்துக்குறீங்க என்ன அப்படி சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் ஃபெலிக்ஸ் என்ன 3 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி க்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாரு நம்ம க்ரை பண்ணக்கூடாது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சாப்பிட்டுட்டு போய் தூங்கலாமான்னு சொல்கிறாங்க. தூங்கலாம் சொல்லிட்டு இப்போ என்ன நான் இவங்க 3 பேர் ஒன்றா தூங்குவாங்க. அதாவது நம்ம ஜியானா சேர்த்து 4 பேர் ஒரே ரூமில் ஒன்றா தூங்குவாங்க. அவங்க தனித்தனியாக அவங்க தனித்தனி பெட்ரூம் தூங்க மாட்டாங்க, ஒரே பெட்ரூமில் தூங்குவாங்க. நம்ம ஜியானா யார் கூட தூங்குவாங்கன்னே சொல்ல முடியாது. ஒரு பக்கம் ஒரு டைமில் ஜிமின் பக்கம் தூங்குவாங்க, இன்னொரு பக்கம் நம்ம ஃபெலிக்ஸ் கூட இருப்பாங்க, ஒரு பக்கம் நம்ம என்ன கூட 3 பேரும் மாறி மாறி இருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜியானா தான் வந்துட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஃபெலிக்ஸ் சொல்கிறாரு, இங்கே பாரு அங்கே போய்ட்டு ரொம்ப சேட்டை பண்ணாது என்னன்றாங்க. இங்கே பாரு நான் ரொம்ப சேட்டை பண்ண மாட்டேன், நீ தான் சேட்டை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியானா ஃபெலிக்ஸ் தான் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ என்ன தான் ஏய் வாயாடி போகலாமா அப்படி சொல்கிறாங்க. எங்க பாரு என்னை வந்து வாயாடின்னு கூப்பிடாதடா அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படி இப்போ நீ என்ன சொன்ன, டான் தானே சொன்னாரு, என்னோட ஜிம்மினை கூப்பிட்றேன்ட்டுங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன என்னவோன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பாருன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு போட்டு கொடுத்துறாத, காலையிலே மம்மா என்னை ரொம்ப திட்டுவாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லி ரொம்ப கெஞ்சி வந்து பார்ப்பான். இங்கே பாரு அவ்வளோ பயம் இருக்குல்ல என்னோடய ஜெமீன், இங்கே பாரு என்னோட ஜெமீன் வந்துட்டு அவ்வளோதான், நீ வந்துட்டு வந்துட்டு இப்படி கூட்டன்னு தெரிஞ்சு வச்சுக்கேன், உனக்கு காதை வச்சு உனக்கு காது இருக்கிற அதை பிடிச்சி இப்படி திரும்பி விட்டுறான்னு சொல்கிறாங்க. ஆச்சோ நான் இப்படி சொல்ல மாட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை சேவ் பண்ணு இப்போ அப்படி சொல்கிறாங்க. சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஜியானா ரொம்ப அழகாக ரெடியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜெமீன் கண்டுபிடிச்சிடாரு. இப்போ என்ன சொன்ன உன்னை பற்றி எப்படி சொல்லி கேட்குறாங்க. அதே ஒன்றும் சொல்லட்டாவான்னு சொல்கிறாங்க. என்னடி சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. மம்மா நான் ஒன்றும் சொல்லம்மா அப்படி சொல்கிறாங்க. உண்மையை சொல்லி என்ன சொன்னேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ என்னதான் ஜியானா ஒத்துக்கிட்டே நான் சும்மா வரேன்டா ஒன்றும் இல்லை போன்னு சொல்கிறாங்க. எதுவும் சொல்லலைன்றாங்க. நான் எதுவும் சொல்லமாம்மா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு ஒபீடியண்ட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் சரியா, சும்மா கண்ணா பண்ணிட்டு எல்லாரையும் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுறது, எல்லாரையும் வந்துட்டு எடுத்தஞ்சு பேசுறது மாதிரிலாம் பேசுனா எனக்கு பிடிக்காது, புரிஞ்சுக்கோ சரியா. நீ ரெஸ்பெக்ட் கொடுக்குற மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப கேரிங்காக வச்சுருக்காங்க தான், ஆனால் அதுக்காக அவங்ககிட்ட கண்ணா பண்ணாலும் பேசாது, எனக்கு அது பிடிக்காது புரியுதா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறார். ஜிம்மின் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அப்போ வந்துட்டு நம்ம ஃபெலிக்ஸ் பார்க்குறாரு, ஏன்டா காலையில் இப்போ அவனை மாட்டி விட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பார்த்து கேட்குறாரு. நான் சும்மா தான்டா சொன்னான்றாங்க. அவனை பற்றி
உங்களுக்கு தெரியல சொல்லிட்டு இங்கே பாருங்க ஜேனா அங்கே வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஜேனா அப்படியே ஃபிலிக்ஸ்ட்டு போய்ட்டு சாவிட்டு ஒரு மாதிரி அழவே ஸ்டார்ட் பண்ணுறா. அழாத இங்கே பாரு அங்கிளுக்கான ஃபிலிக்ஸ் இருக்கானே ஒன்றும் இல்லை சரியா, அவன் கொஞ்சம் கோவமாக இருக்கான், அவனோட மம்மா இருக்கானே கோவமாக இருக்கான், அதான் அப்படி பேசுகிறான்றாங்க. இல்லை மம்மா எப்போவுமே இப்படி தான், நான் விளையாண்டா கூட மம்மா ரொம்ப திட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க, அச்சோ திட்டல சரியா, அதெல்லாம் கேர், அவங்க உன்னை ரொம்ப நல்லபடியாக ஒரு மாதிரி ஒபீடியன்ட்டான குழந்தைன்னு நினைக்கிறேன், அப்படியே இருக்குன்னு நினைக்கிறாங்க. யாரும் உன்னை பார்த்துட்டு இங்கே பாரு இந்த பொண்ணு இப்படி பேசுது, ரெஸ்பெக்டே இல்லைன்னு நினைக்கக்கூடாது, யாரும் சொல்லிடக்கூடாது, அப்படி ஃபீல் பண்ணுறான்றாங்க. நிஜமாவா சொல்கிறாங்க. நிஜமாக தான் அழாத இங்கே வா அப்படி சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி ஒரு மாதிரி இது டேப் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ தான் அந்த பாப்பா ரொம்ப அமைதியாகுது. இப்போ ஜிம் இந்த லஞ்செலாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு போய் ட்ராப் பண்ணிடுடா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் ட்ராப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்டா அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன வந்து கிளம்பிடுறாரு. இங்கே ஃபிலிக்ஸ் தான் நம்ம போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜேனா தான் அப்படியே நம்ம ஜிம்மினையும் பார்த்துட்ருக்கு. ஜிம்மி வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவர் ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப கோட் ஷூட் அழகாக வந்து இப்போ வியர் பண்ணிவிட்டு ஃபிலிக்ஸும் சேம் இப்படி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜேனா பார்த்துட்டு இருக்கு. என்னடா என்ன பார்க்குற போகலாம் ஜேனான்றாங்க. எனக்கு மம்மா கிட்ட கிஸ் வேணும் அப்படி சொல்கிறாங்க. மம்மா கிட்ட கிஸ் வேணும், அம்மா உனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஆனால் மம்மா திட்டினப்பட்டு அப்படி அழுகிற போ கேளு அப்படி சொல்கிறாங்க. மம்மா தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. போய் கேளு அப்படி சொல்கிறாங்க. எங்கள் ஜேனா போய்ட்டு ஜிம்மோட லெக்கு போய் ஹக் பண்ணிவிட்டு மம்மா அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஜிம்மின் வந்துட்டு என்ன அப்படி சொல்கிறாங்க. மம்மா ப்ளீஸ் மம்மா அப்படி சொல்கிறாங்க. என்னடி அப்படி சொல்கிறாங்க. மம்மா கிஸ் மம்மான்றாங்க. ஓ இது வேணுமா உனக்கு, மேடம் தான் ஒபீடியண்ட்டாக இருக்க மாட்டீங்களா, அப்புறம் எதுக்கு கிஸ் வேணும் அப்படி சொல்கிறாங்க. மம்மா கொடுங்களேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப லிட்ரலி ஒரு மாதிரி கேட்கா. இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு தூக்கிட்டு ஒரு மாதிரி சீக்ஸை கிஸ் பண்ணுறாரு. ஒபீடியண்ட்டாக என்ன யாரையும் ஹர்ட் பண்ணிடாத அப்படி சொல்கிறாங்க. உங்களோட உன் மேலே ரொம்ப லவ் வச்சுருக்கவங்களெலாம் நீ ஹர்ட் பண்ணக்கூடாது, இப்படி இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் சரியான்றாங்க. நான் இனிமேல் பேச மாட்டேம்மா, நான் நம்மளோட எண்பு நம்மளோட ஃபிலிக்ஸ் அப்படின்னு நினச்சிதாம்மா பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுடா, ஆனால் அப்படி பேசாது என்ன தயவு செஞ்சு, அவங்களாம் ரொம்ப நம்ம மேலே லவ் கேர் வச்சுருக்காங்க ட்ரூவாக சரியா, அவங்களாம் வந்துட்டு செல்ஃபிஷ்னால் என்னன்னே தெரியாதவங்கன்றாங்க. செல்ஃபிஷ்னால் என்னமோம்மான்றாங்க. அது உனக்கு இப்போ புரியாது, ஆனால் நீ வந்து அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது சரியா, அங்கே வா அப்படி சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு நீ எப்போவுமே என்னோட செல்லம் தான், ஆனால் அவங்க என்னோட நீ அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பாரு சரியா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்குமா அவங்க ரெண்டு பேரையும் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், இருந்தாலும் அந்த மாதிரி வாடா போடா அப்படி பேசாதான்னு சொல்கிறாங்க. நான் இனிமேல் பேச மாட்டேன் மம்மா, மம்மா சொன்னால் நான் கேட்பேன்னு சொல்கிறாங்க. சமத்து சொல்லிட்டு நல்லா படி நல்லா பத்திரமா போயிட்டு வரையான்றாங்க. நம்ம பத்திரமா போயிட்டு வரமம்மா, நீங்கள் ரெண்டு பேரும் பத்திரமா போங்க அப்படி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லலா என்னன்னு கேட்குறாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிடா சொல்லுவாங்க, நாங்கள் பத்திரமா போகிறோம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பாய் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு இதை நம்ம என்ன கூட போயிடுறாங்க. இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாம்னு சொல்லிட்டு.